Hi friends, today we are see how to processor fan remove and heatsink paste we are upload and processor fan how to replace. Okay, today we are see just processor fan power cable remove and take a flat screw drive, anti-clockwise everything rotate. Okay, just anti-clockwise 4 needles, just anti-clockwise rotate. Just 4 needles lift up. Okay, நாலு lift up பண்ணிட்டு just எல்லாம் கழட்டுங்க. ஓகே ஆகிடும். ஆஃப்டர் இதை ப்ராசஸ் பண்ணல சுத்தமாக ஹீட்ஸிங் பேஸ்ட் இல்லை. நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஹீட்ஸிங் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம். போதுமான அளவுக்கு ஹீட்ஸிங் பேஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸர் ஃபேனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் வர வச்சுட்டு வேறு ப்ராசஸர் ஃபேன் போட போகிறோம். வேறு நியூ ப்ராசஸர் ஃபேன். ஓகே, எல்லாமே வந்து ப்ராசஸர் ஃபேன் நீடில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்க செக் பண்ணிவிடுங்க. ஆஃப்டர் பொசிஷன், உங்களுக்கு எந்த பொசிஷன் வேணுமோ அந்த பொசிஷனில் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பொசிஷன்ஸ் வச்சுட்டு ப்ளக்இன் பாட்டமில் மாத்திரம் ப்ளக்இன் பண்ணணும், மேலே வச்சு ப்ளக்இன் பண்ணக்கூடாது. கீழே பாட்டமில் கை விரல் வச்சு கீழே விரலில் எல்லா நீடலும் வச்சு கீழே அழுத்தணும். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி பாட்டமில் கீழே தான் கை வச்சு பண்ணணும். பாட்டம் ப்ளேஸ் ப்ரெஸ், டோன்ட் ப்ரெஸ் அப் சைடு. ஓகே, ஒன்லி பாட்டம் சைடு. 4 நீட்டில் சேம் பாருங்கள். 1 2 பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸில் பார்த்துடலாம், பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த நீடில் பாருங்கள் மேலே தூக்கிட்டு இருக்கு, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, லாக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், எல்லாம் கிளாக் வாய்ஸில் அந்த 4 நீடிலும் கிளாக் வாய்ஸில் ரொட்டேட் பண்ணி டவுன் பண்ணணும், புஷ் டவுன் பண்ணணும். ஓகேங்களா, எல்லாம் கிளாக் வாய்ஸில் இருக்கணும். எல்லாம் கிளாக் வாய்ஸில் புஷ் பண்ணி டவுன் பண்ணுங்கள். ஆச்சு. அதே மாதிரி நாலும் சேம் இதே மாதிரி பண்ணணும். இது ப்ரெஸ்ஸிங் டைப் ஃபேனு. i3 i5 i4 i7 எல்லாத்துக்கும் i9லேருந்து எல்லாத்துக்கும் சேம் ப்ரொசீஜர். கோர் டு டியூல் கோர் ப்ரெஸ்ஸிங் டைப் ப்ராசஸர் ஃபேனுக்கெல்லாம் இது சேம் ப்ரொசீஜர். ஜஸ்ட் வந்து கிளாக் வாய்ஸில் ரிமூவ் பண்ணுறதுக்கு, ஆன்டி கிளாஸரும் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க எப்படி வேணுமோ உங்களுக்கு. ஓகே, வச்சு பர்ஃபெக்டாக தள்ளி விட்டு புஷ் பண்ணிவிடுங்க. ஓகே, இது போன்ற வீடியோக்கள் மென்மேலும் உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு. இது வந்து ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஹோம் ட்ரை பண்ணணும். 6 மாதத்துக்கு ஒன்ஸ் வந்து செல்ஃப் சர்வீஸ் பண்ணிக்கணுங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் புது பண்ணி சேஞ்ச் பண்ணிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வா சொல்யூஷன்ஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.